சிபி, நான் உன் அப்பனை பெத்தவன். வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். சம்யுக்தா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சம்யுக்தா எப்படிலாம் உன்னை செலவு பண்ண வைக்கிறா, எப்படியெல்லாம் தப்பா கைட் பண்றா, உன் கூடவே சேர்ந்து பார்ட்டி கீர்த்தின்னு எந்த பொறுப்புமே இல்லாத இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமக இல்ல. இல்ல ஜனாமா, நான் இதோ பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுற பாரு. ஏன் சம்யுக்தா, என்ன சொல்ல போற? இப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்னா? இதெல்லாம் கண்ணால பார்த்தது தானே, அத மறுக்க முடியுமா உன்னால? சிபி, நீ சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. கரெக்டா சொன்னீங்க அத்த. அவனுக்கு ஏத்த ஜோடி வெண்பா மட்டும்தான். இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அடக்க ஒடுக்கமான பொண்ணுனா அது நம்ம வெண்பாதான். மீனா, நான் சம்யுக்தாவை கட்டிக்க வேண்டான்னு தான் சொன்னேன். அதுக்காக வெண்பாவை கட்டிக்கணும்னு சொல்லல. என்னத்த சொல்றீங்க? சிபிக்கு வெண்பாவும் ஏத்த பொண்ணு இல்ல. சிபிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த வீட்டோட மருமக மட்டும் இல்ல மீனா, இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறவளா என்னோட அசலா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணாலதான் சிபியையும் இந்த குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும். சரியாத்த, அப்ப யாருக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற தகுதி இருக்கு சொல்லுங்க. என்ன கணேசா, இன்னும் உனக்கு புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகிற தகுதி ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. அது இந்த தமிழ் தான்.